நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் என்றைக்கு வருது, என்ன தேதி, எத்தனை மணிக்கு திருமாங்கல்யத்தை மாற்றணும், அதற்கான பலன்கள், நம்ம விரதம் இருந்து திருமாங்கல்யத்தை மாற்றுறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கக்கூடிய பலன்கள், அன்றைக்கி செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள், அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று சித்திரை திருவிழா. கோவில்களில் நகரம், தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையின் அடையாளங்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காணவும், கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை காணவும் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மதுரையில் சிறப்பு என்று சொல்வதை விட தீபாவளி பண்டிகை போன்று மிகவும் கோலாகலமாக சித்திரை திருவிழா கொண்டாடப்படும். 15 நாட்கள் மதுரை மாநகரமே களை கட்டி இருக்கும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில் வருகின்றது. தன்னுடைய சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் இந்த திருவிழா அமைவது இன்னும் விசேஷமானது. அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வருவது மிகவும் சிறப்பு. மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெறும். கோவிலுக்குள் சென்று திருக்கல்யாண வைபவத்தை தரிசிக்க முடியாத பக்தர்களின் வசதிக்காக கோவிலை சுற்றி உள்ள 4 மாட வீதிகளிலும் பெரிய LED திரைகள் அமைத்து அதில் திருக்கல்யாண வைபவம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. ஒரு சில குடும்ப வழக்கப்படி தாலி சரடு மாற்றும் வழக்கம் உள்ளது. காரட்டையா நோன்பு, மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கல்யாணம், ஆடிப்பெருக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி மாற்றிக்கொள்வார்கள். உங்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ அந்த முறைப்படி நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்து மூலயமா புதிதாக மாற்ற ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்தி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொரு டவுட் வரும். இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்குது, நாங்கள் மாற்றிக்கலாமா என்று கேட்டால் மாற்றணும் என்ற அவசியம் கிடையாது. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் எப்படி உருவாச்சுன்றது பார்த்திங்கன்னா, மதுரை என்றதுமே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோவில்தான். ஈசன் தன் திருவிளையாடல்கள் பல நிகழ்த்தியதும் இந்த கோவிலை சுற்றிதான். தேசம் முழுவதும் தன் ஆளுமைக்கு உட்படுத்த விஜயம் செய்த மீனாட்சி கைலையில் ஈசனை கண்டதும் அவரை மணந்து கொள்ள விரும்பினார். மீனாட்சியின் விருப்பத்தை நிறைவேற்ற திரு உள்ளம் கொண்ட ஈசனும் சௌந்தர பாண்டியனாக மதுரைக்கு மீனாட்சியை மனம் புரிந்து கொள்வார். அதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை மாதம் நடைபெற்று வருகின்றது. மீனாட்சி திருக்கல்யாணம் என்னைக்குன்றது பார்த்திங்கன்னா, மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள்ள திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த சித்திரை திருவிழா பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குற டைமிங்ஸ் வரலையுமே நான் அந்த திருவிழாவோட அட்டவணை இருக்குது. நீங்கள் அந்த டைமிங்ஸை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கோவிலுக்கு போகலாம். இல்லைனா டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சியை இந்த டைமிங்ஸ் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் விரதம் இருந்து நம்ம தாலி சரடு மாற்றிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் பார்த்திங்கன்னா, மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் அதே சமயத்தில் திருமணமான பெண்கள் பலரும் புதிய தாலி கயிறு மாற்றிக்கொள்வார்கள். இப்படி மாற்றுவதால் அன்னை மீனாட்சி போலவே தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. செல்வம் அதிகரிக்கும், கர்மவினை நீங்கும், தாலி சரடை மாற்றுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் உறவு இன்னும் வளம் பெறும் என்பது ஐதீகம்.
பூஜை முறை பார்த்திங்கன்னா, வீட்டில் பூஜை அறையில் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருங்க. புதிய பூக்கள், மாலைகள் உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருங்க பூஜை ரூமை. புதன்கிழமையே என்ன பண்ணிவிடுங்க, பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க பூஜை அறையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நெய்வேத்தியம் செய்யணும். உங்களால் முடிஞ்ச சர்க்கரை பொங்கல், கேசரி, அந்த நேரத்துக்கு என்ன முடியுமோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இனிப்பாக செஞ்சு வைக்கணும். கல்யாண விசேஷன்றதுனால நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் செய்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் அம்பாளுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மாங்கல்ய சரடை மாற்றுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் மதுரையில் கோவிலில் இருக்கிறீங்க, திருக்கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, அந்த இடத்துல நீங்கள் மாங்கல்ய சரடு மாற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே தாலி சரடெல்லாம் அம்பாளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்கல்ய சரடில் நீங்கள் எல்லாத்தையுமே அந்த உருக்கள்லாம் கோத்து ரெடி பண்ணி நீங்கள் தயார் நிலையில் வச்சுருக்க வேண்டும். அம்பாளுக்கு தாலி சரடு கட்டிய பின்பு தான் நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னால் மதுரைக்கெல்லாம் போக முடியாது, நான் வீட்டிலே தாலி சரடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் எப்படி மாற்றிக்கிறதுன்றது பார்க்கலாம். முதலில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிய பின்னர் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு கோவிலில் திருக்கல்யாணம் நேரத்திற்கு முன்கூட்டியே உங்களுடைய தாலி சரடை தயார் செய்து வைத்து கொள்ளவும். தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்தில் மஞ்சள் சரடு கட்டி கொள்ளவும். பிறகு உங்கள் தாலியில் இருக்கும் உருக்களை புது கயிற்றில் கோர்த்து ரெடியாக வைத்து கொள்ளவும். பிறகு மஞ்சள் குங்குமம், பொட்டு, கொஞ்சம் மல்லிகை பூ அல்லது ஏதாவது ஒரு பூ வச்சு நம்ம அந்த கயிறில் ரெடி பண்ணி வைக்கணும். அதன் பிறகு அம்பாள் படம் முன்பு வைத்து விடுங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி அம்பாள் படத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு சரியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடக்கக்கூடிய அந்த கரெக்ட் டைமுக்கு எல்லா சேனல்லுமே பார்த்திங்கன்னா லைவாக ப்ரோக்ராமில் போடுவாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணணும், அந்த திருக்கல்யாணத்தை பார்த்து விட்டு அம்பாளுக்கு திருமணம் நடந்த பிறகு தான் நீங்கள் தாலி சரடை எடுத்து உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். உங்களுடைய கணவர் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் அவரது கையாலே எடுத்து திருமாங்கல்யத்தை உங்கள் கழுத்தில் கட்டிவிட அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய தாலி கழுத்தில் கட்டி கொண்டவுடன் கழுத்தில் இருக்கும் மஞ்சள் சரடை கழட்டி பூஜை அறையிலே வைத்து விட்டு அதுக்கப்புறமா அதன் பின்பு கணவனும் மனைவியும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போல வாழ வேண்டும் என்று நினைத்து அம்பாள் முன்ன தம்பதிகள் இருவரும் அம்பாள் முன்னாடி நமஸ்காரம் செய்ய வேண்டும். பின்பு நெய்வேத்தியம் நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, ஆல்ரெடி ஏதாவது ஒரு சர்க்கரை பொங்கல், இனிப்பு பிரசாதம் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து தீபம் காட்டி தூபம் ஆராதனைகள் செய்யலாம். இதனால் அம்பாளின் ஆசீர்வாதத்தால் நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும். கணவன் வெளியூரில் இருக்கிறாரு என்றால் மூத்த சுமங்கலின் மூலம் தாலி சரடை கட்டி கொள்ளலாம். வீட்டில் யாரும் இல்லாத பட்சத்தில் அம்பாள் முன் நீங்களே கட்டி கொள்ளலாம். அதன் பின்பு அம்பாளை மனதார வேண்டிக் கொள்ளலாம். பிரிந்திருக்கும் கணவன் மனைவி கூட இந்த நாளில் மீனாட்சி அம்மனை மனதார வழிபாடு செய்து அவர்களுடைய திருக்கல்யாணத்தை கண்டு கண்குளிர பார்த்துட்டு கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பிறகு நம்ம தாலி சரடை மாற்றிக்கலாம். அதன் பின்பு இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பிரிந்த உங்களுடைய கணவர் உங்ககிட்ட தேடி வருவாங்க, உங்ககிட்ட சந்தோஷமாக வாழ்வாங்கன்றது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.